ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணீயம் 97வது தசகம். பக்தியை, சிறந்த பக்தியை வேண்டுதல். மார்க்கண்டேய சரித்திரம். त्रैगुण्यात् भिन्नरूपं भवति हि भुवने हीनमद्युत्तमं यत् ज्ञानं श्रद्धा च कर्ता वसतिरपि सुखं कर्म चाहारभेदाः त्वत्क्षेत्रत्वन्निषेवादिदु यतिह पुनस्त्वत्परं तत्तु सर्वं प्राहुर्नैर्गुण्यनिष्ठं तदनु भजनतो मंक्षु सिद्धो भवेयम्. இந்த 97வது தசகத்தில் நாராயண பட்டத்திரி சிறந்த பக்தியை வேண்டார். மார்க்கண்டேய சரித்திரத்தையும் வர்ணிக்கிறார். அதில் 1வது ஸ்லோகத்தில் முக்குணமற்ற நிலையை பட்டதிரி வேண்டுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, இறைவன் அர்ப்பணத்திற்காக செய்யும் கர்ம சத்வகுணம், பலனை எதிர்பார்த்து செய்யும் கர்மம் ரஜோகுணம், செய்யக்கூடாத கர்மத்தை தமோகுணம் என்று உள்ளது. சுத்தமான உணவு உட்கொள்ளுவது சத்வகுணம், இந்திரியங்களின் திருப்திக்காக உண்பது ரஜோகுணம், அசுத்தமான பழைய உணவை உட்கொள்ளுவது தமோகுணம். இந்த உலகில் பலனை கோராமல் உன் கோவிலையும் உன்னையும் சேவிப்பது என்ற செயல் உன்னிடம் அர்ப்பணம் செய்யப்பட்ட மனதுடன் செய்வதானால் இது நிர்குண விஷயம், அதாவது முக்குணமற்ற விஷயம் என்று கூறுகின்றனர். இந்த நிஷ்டையை நான் அனுஷ்டித்து விரைவில் நான் முக்தி அடைய வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். त्वय्येव न्यस्तचित्तः सुखमयि विचरन् सर्वचेष्टास्त्वदर्थं त्वद्भक्तैः सेव्यमानानपि चरितचरानाश्रयन् पुण्यदेशान् तस्यौ विप्रे मृगादिष्वपि च सममतिर्मुच्यमानावमाना स्पर्धासूयाति दोषः सततमखिल भूतेषु सम्पूजये त्वाम्. இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி எங்கும் பகவானை உணர்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன்னிடத்தில் மனதை செலுத்தி இனிது வாழ வேண்டும். எல்லா செயல்களும் உனக்கே அர்ப்பணமாக செய்ய வேண்டும். உன் பக்தர்களால் சேவிக்கப்பட்ட புண்ணிய தேசங்களும் அனுஷ்டிக்கப்பட்ட சத்கர்மங்களும் கடைபிடிக்க வேண்டும். தாழ்ந்த மனிதர்கள், பிராமணர்கள், மிருகங்கள் பேதம் காட்டாமல் சமபுத்தி உடையவனாக இருக்க வேண்டும். எல்லா தோஷங்களையும் நீங்கியவனாக, எல்லா உயிர்களிலும் எப்பொழுதும் உன்னையே கண்டு பூஜிப்பவனாக இருக்க வேண்டும் என்று பட்டதிரி கூறுகிறார். त्वद्भावो यावदेषु स्फुरति न विशतं तावदेवं ह्युपास्तिं कुर्वन्नैकात्म्यबोधे जडिति विकसति त्वन्मयोऽहं चरेयं त्वद्धर्मस्यास्य तावत् किमपि न भगवन् प्रस्तुतस्य प्रणाशस् तस्मात् सर्वात्मनैव प्रदिश मम विभो भक्तिमार्गं मनोज्ञम्. இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பாகவத தர்மத்தை வேண்டுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, மிக தாழ்ந்த நிலையில் இருந்து உயர்ந்த நிலை வரை எல்லா உயிர் பொருளும் உயிரற்ற பொருள்களும் உன் அம்சமே என்ற பாவம் எனக்கு தோன்றும் வரை உன்னை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா ஆத்மாக்களும் ஒன்றே என்ற மெய்யறிவு எனக்குள் உதிக்க வேண்டும். நான் நீ என்ற வேறுபாடு இல்லாமல் நீ நானே நான் நீ என்ற சமபாவத்துடன் உலவ வேண்டும். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட பாகவத தர்மம் இறுதி வரை சிறிதும் அழிவில்லை. ஹே கிருஷ்ணா, எல்லா வகையிலும் மனதிற்கினிய பக்தி மார்க்கத்தை எனக்கு தந்தருள வேண்டும் என்று பட்டதிரி வேண்டுகிறார். தம் சைனம் பக்தி யோகம் திருடயிதுமயி மே சாத்தியமாரோக்கியமாயுர் திஷ்ட்யா தத்ராபிசேவ்யம் தவ சரணமஹோ பேஷஜாயேவ துக்தம் மார்க்கண்டேயோ ஹி பூர்வம் கணகனிகதிதத்வாதசாப்தாயுருச்சைः சேவித்வா வல்சரம் த்வாம் தவ படநிவகைர் திராவயாமாச மிருத்யும். இந்த 4வது ஸ்லோகத்தில்
யமனை விரட்டுறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, இந்த பக்தி யோகத்தை உறுதிப்படுத்த எனக்கு உடல் நலமும் ஆயுளும் தேவைப்படுகிறது. இந்த பக்தி யோகத்தை சாதிக்க தெய்வவசமாக உன் சரணத்தை வியாதி தீருவதற்கு பாலை சாப்பிடுவது போல் சேவிக்க வேண்டும். முன்பு மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் 12 ஆண்டுகள்தான் உள்ளது என்று ஜோதிடர்கள் கூறினார்கள். ஆனால் அந்த மார்க்கண்டேயன் உன்னை 1 வருட காலம் பூஜித்தான். அவனை அழைத்துச் செல்ல வந்த யமனை உன் தூதர்கள் விரட்டி அடித்தனர். உள்ளவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். மார்க்கண்டேயஸ்சிராயுச खलु पुनरपि त्वत्पर पुष्पभद्रा तीरे निन्ये तपस्यन्नतुलसुकरथिषट्तु मन्वन्तराणि देवेन्द्रः सप्तमस्तं सुरयुवतिमरुन्मन्मतेर्मोहयिष्यन् योगोष्मप्लुष्यमाणैर्न तु पुनरशकत्वज्जनं निर्जयेत्कः. இந்த 5வது ஸ்லோகத்திலேயும் மார்க்கண்டேயர் சரித்திரத்தை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மார்க்கண்டேயர் நீண்ட ஆயுள் பெற்றும் கூட புஷ்பபத்ரா நதிக்கரையில் மீண்டும் தவம் செய்து 6 மன்வந்திர காலம் கழித்து பிரம்மானந்த சுகத்தில் ஆழ்ந்திருந்தார். 7வது மன்வந்திரத்தில் இந்திரன் மார்க்கண்டேயரை மோகிக்கச் செய்ய வேண்டி தேவப்பெண்களையும் மந்த மாருதத்தையும் மன்மதனையும் அனுப்பினான். ஆனால் மார்க்கண்டேயரின் யோக தேஜஸினால் வந்தவர்களை எரிக்கவே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உன் பக்தர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பதை நிரூபித்தார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். प्रीत्या नारायणाख्यस्त्वमतनरसगः प्राप्तवानस्य पार्श्वं तुष्ट्या दोष्टूयमानः सदु विवितवरैर्लोपितो नानुमेने द्रष्टुं मायां त्वदीयां किल पुनरवृणोद्भक्तितृप्तान्तरात्मा माया दुःखानभिज्ञस्तदभिमृगयते नूनमाश्चर्यहेतोः. இந்த 6வது ஸ்லோகத்தில் மார்க்கண்டேயர் மாயையை பார்க்க வேண்டுகிறார். அதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன் நரநாராயண அவதாரத்தில் நீ மார்க்கண்டேயரிடம் கொண்டுள்ள பிரீதியால் நரனோடு அவர் எதிரில் தோன்றினாய். மகிழ்ச்சி பெருக்கில் உன்னை துதித்தார். அவரின் பக்தியை கண்டு பற்பல வரங்கள் அளித்தாய். ஆனால் அவரோ அந்த வரங்களை ஏற்கவில்லை. பக்தியினால் மனம் பூர்ண திருப்தியுடன் இருந்தாலும் உன் மாயா விலாசத்தை காண வரம் வேண்டினார். உன் மாயையால் உண்டாகும் துக்கத்தின் தன்மையை உணர்ந்திராத அவர் அதனை உணர வேண்டி அந்த வரத்தை வேண்டினார் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். यादे त्वय्याशुवाताकुलजलतकलत्तोयपूर्णादिकूर्ण सप्तार्णो रासिमग्ने जगदि स तु जले सम्भ्रमन् वर्षकोटिः दीनप्रजैशिष्टदूरे वडतलशयनं कञ्चिदाश्चर्यबालं त्वामेव श्यामलाङ्गं वतनसरसिजन्यस्तपादाङ्गुलीकम्. இந்த 7வது ஸ்லோகத்தில் மார்க்கண்டேயர் மாயையை காண்றதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மார்க்கண்டேயருக்கு கேட்ட வரத்தை அளித்துவிட்டு நீ பத்ரிகாசிரமம் சென்றாய். உடன் பலத்த காற்றினால் கலங்கிய மேகங்கள் வர்ஷிக்கும் ஜலத்தினால் 7 கடல்களும் பொங்கி உலகை மூழ்கி அடித்தது. இந்த ஜலத்தில் கோடி வருஷங்கள் சுற்றி கொண்டு சுழன்று மார்க்கண்டேயர் வருந்தினார். அப்பொழுது ஆலிலையில் அற்புதமான ஒரு குழந்தை வடிவில் பள்ளி கொண்டு சிறு தாமரை போன்ற வாயில் கால் கட்டை விரலை பிடித்து வைத்து கொண்டு கரிய திருமேனியுடன் விளங்கிய உன்னை மார்க்கண்டேயர் வெகு தூரத்திலிருந்து கண்டார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். दृष्ट्वा त्वां हृष्टरोमा त्वरितमपि गदस्प्रष्टुकामो मुनीन्द्रः स्वाशेनान्तर्निविष्ट पुनरिह सकलं दृष्टवान् विष्टपौकं भूयोऽपि श्वासवातेर्बहिरनुपतितो वीक्षितस्त्वत्कटाक्षैर्मोदादाश्लेष्टुकामस्त्वयि विहिततौ स्वाश्रमे प्राग्वतासीत्. இந்த 8வது ஸ்லோகத்தில்
மாயை விலகி பகவானை மார்க்கண்டேயர் காண்பதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, ஆலிலே கண்ணனாக உன் தரிசனத்தால் மார்க்கண்டேயர் மெய்சிலிர்த்தார். உடனே உன்னை தொட விரும்பி உன் அருகில் வந்த பொழுது உன் மூச்சுக்காற்றால் அவர் உள்ளே இழுக்கப்பட்டார். உன் குழந்தையான ரூபத்தில் உலகங்கள் அனைத்தையும் கண்டார். மறுபடியும் உன் மூச்சுக்காற்றால் வெளியே தள்ளப்பட்டார். பிறகு நீ உன் கடைக்கண் பார்வையால் அவரை அனுகிரகித்தாய். அவர் மகிழ்ச்சியடைந்து உன்னை ஆலிங்கனம் செய்ய ஆசைப்பட்ட போது நீ உன் குழந்தை வடிவமான உன் ஸ்வரூபத்தை மறைத்து கொண்டாய். அடுத்த கணம் மார்க்கண்டேயர் முன்போலவே தன் ஆசிரமத்தில் இருக்க கண்டார். அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். கௌரியா சார்த்தம் ததக்ரே புரபி ததக்கதஸ்த்வத்ப்ரிய பிரேக்ஷணார்த்தி சித்தானே வாஸ்ய தத்வா ஸ்வயமயமஜராம் மிருத்யுதாதீன் கதோபூத் ஏவம் த்வத்சேவையைவ ஸ்மரரி புரபி சப்ரியதே ஏன தஸ்மான் மூர்த்தித்ரயாத்மகஸ்தம் நனு சகலனியந்தேதி சுவ்யக்தமாசீத். இந்த 9வது ஸ்லோகத்தில் பரமசிவன் வரமளிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்டு சொல்றார், ஓ குருவாயூரப்பா, பிறகு உன் பக்தனான மார்க்கண்டேயரை பார்க்க வேண்டி பரமசிவன் பார்வதி தேவியுடன் அவர் முன்னே தோன்றினார். ஏற்கனவே வயோதிகமும் மரணமில்லாத வாழ்வை வரமாக பெற்றிருந்த மார்க்கண்டேயருக்கு மறுபடியும் அதையே அவருக்கு வரமாக அளித்துவிட்டு மறைந்தனர். இப்படி உன்னை பூஜிப்பதால் பரமசிவன் சந்தோஷம் அடைகிறார். இந்த காரணத்தால் மும்மூர்த்தி ஸ்வரூபி என்பதும் நீயே எந்த பொருளிலும் உட்பொருளாக இருந்து எல்லோரையும் ஆட்டி வைப்பவர் என்று நன்றாக விளங்குகிறது. அல்லவா குருவாயூரப்பா குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். த்ரயம் ஷேஸ்மின் சத்யலோகே விதிஹரிபுரபின் மந்திராண்யூர்த்வமூர்த்வம் தேப்யோப்யூர்த்வம் து மாயா விக்ருதி விரஹிதோ பாதி வைகுண்டலோகः தத்ரத்வம் காரணாம்பஸ்யபி பசுபகுலே சுத்தசத்வைகரூபீ சச்சித் பிரம்மாத்வயாத்மா பவனபுரபதே பாஹி மாம் சர்வரோகாத். சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த 10வது ஸ்லோகத்தில் வைகுண்ட லோகம் இருக்கும் இடத்தை கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, 3 பாகங்கள் கொண்ட சத்திய உலகத்தில் பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்காக உள்ளது. இங்கிருந்துதான் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் என்ற 3 காரியங்கள் செயல்படுகிறது. இதற்கு மேலாக மாயையின் விகாரமற்ற வைகுண்ட லோகம் பிரகாசிக்கிறது. இதில் பிரளயத்தில் உண்டான ஜலத்திலும் கிருஷ்ணாவதாரத்தில் கோகுலத்திலும் அனைத்து இடங்களிலும் சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபியாக நீ விளங்குகிறாய். இப்படி மேன்மை கொண்டுள்ள குருவாயூரப்பா, நீயே என்னை எல்லா நோய்களிலிருந்தும் காப்பாற்றி அருள்வாய் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். அப்படியே நாம் குருவாயூரப்பன் தாமரை திருவடிகளில் விழுந்து ஆயுராரோக்கிய சௌக்கியத்திற்கு வேண்டி பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.